காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கருணையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த 7வது மாதத்தின் 4வது வாரத்தில் இந்த காலவளை ஆராதனையில் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தேவனாகி கர்த்தருடைய மகிமையின் பிரசங்கம் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்த நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அருமையான காலவளைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலவளை ஆராதனை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுக்கிறாங்க. நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நடத்தும் ஆசீர்வதியும் பெரியகளை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடலோடு கூட அருமையான 1வது பாடலை பாடும்படி அருமையான வேதாகம சகோதரி நான் கூட அழைக்கிறேன். அவரோடு கூட சேர்ந்து நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து நாம் Para
பகுதியை ஏனாத்தூர் திருச்சபையுடைய வித்தாராயர் சுவாமி பிறந்திய ஜான் ஜெயராஜ் அவர் நடத்தி கொடுக்க போறாங்க. ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எல்லாரும் தேவ நாமத்தின் மகிமையாக ஆண்டவரை ஆராதித்து நம் தேவனுடைய செய்திகளாக நாம் கடந்து போகிறோம். ஆகையால் யாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து இந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடினாலே அவர் நமக்கு அநேக காரியங்களிலிருந்து தேவன் நமக்கு அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறபடினாலே நமக்குரிய தேவஜனமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். உண்மையாகவே ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும் போது தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது உன்னதமானவருடைய தயவு அந்த வல்லமையுடைய பிரசனம் நம்மை ஆளுகை செய்யும் போது அநேக இடங்களிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையாலும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 சொல்லுவோம். ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலே ஆண்டவரை ஆராதிக்க 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 அவர் உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் உங்களுடைய காயங்கள் எல்லாம் மாற்றி வேத வசனம் என்றுதானே அந்த சத்தியத்தின் பிரகாரமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை மாத்திரம் நம்பி வாழாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்பி அவைகளை ஆராதிக்கிறபடினாலே ஆண்டவர் பிரதான ஆசீர்வாதம் நம்மை விட்டு கடந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகினாலே அவை எல்லாவற்றையும் பொறுத்து வெறுத்து தேவ சமூகத்தை எல்லாம் நீங்களால் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய காயங்கள் எல்லாம் உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் மாற்றி ஆற்றி தேற்றி தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமுள்ள பிரியமானவர்களே. ஆகவே நமக்கு தேவ ஜனமே, நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்துல கண்களை மூடி இருக்கிற உங்களுடைய இருதயத்துல ஆண்டவரே நீர் எங்களுடைய காயங்களை ஆற்றுவீராக, ஆண்டவரே நீர் எங்களை கண்ணீரை மாற்றுவீராக என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென்.
தொடர்ந்து தேவநாமத்தை பயன்படுத்துகிற வகையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய சபையுடைய வேதாகம சகோதரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்துல பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஜெப நிலையில நீங்கள் காத்திருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் இந்த காணொலி மூலமாய் காண்பதிலே மிகுந்த சந்தோஷத்தும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு உரத்த சத்தம். இந்த உரத்த சத்தம் நாம எப்பொழுதெல்லாம் வேதம் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று. இந்த உரத்த சத்தம் எப்பொழுதெல்லாம் நம்ம இடம் கூப்பிடுவோமோ, உரத்த சத்தமாய் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். எப்பெல்லாம் நம்ம இந்த உரத்த சத்தத்தை உண்டாக்குவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது ஒரு உரத்த சத்தம் நமக்கு காணப்படும். நாம் நேசிக்கிற யாருக்காவது ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுது அந்த உரத்த சத்தத்தை நம்மிடத்துல காணலாம். நம்ம அதிக துன்பத்துல துக்கத்துல இருக்கும் பொழுது நம்ம வாயை விரிவாட்டி அந்த உரத்த சத்தம் விடுவோம். இந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை வரும் பொழுது இந்த உரத்த சத்தம் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும். இப்படியாக இந்த உரத்த சத்தம் கர்த்தரிடத்துல எட்டும் வண்ணமாக நாம கூப்பிடுகிறது உண்டு. இப்போ கொள்ளை நோயினாலே இந்த உலகமே பாதிப்புக்குள்ளாய் காணப்படுகிறது. இப்பொழுது கூட நம்ம ஆளாக நம்முடைய வீடுகள்ல நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்ம செபித்துக் கொண்டு வரணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வீட்டம். தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துல தேவன் வாசம் செய்ய வேண்டும். நாம உரத்த சத்தமாய் தேவனிடத்துல கூப்பிட வேண்டும். இந்த திட்டத்தை தான் தேவன் எதிர்பார்த்து இந்த நோயெல்லாம் நமக்கு அனுமதிச்சுட்டார். அல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷனை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவே உரத்த சத்தமாய் கூப்பிடுகிற ஒரு அதிகாரம் நம்ம வேத புத்தகத்துல இருக்கிறது. தேவன் நேசித்த ஒரு புதல்வனுக்காக, ஒரு சிநேகிதருக்காக தேவனை இங்க உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேதத்துல தெரிந்த ஒரு வசனம் தான் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்துல 40, 41, 42, 43, 44, 45 இந்த வசனங்களை நம்ம இங்க தியானிக்க போகிறோம். யாரை பற்றிலாம்? மரித்து 4 நாளாயின பிற்பாடு உயிர் கொடுத்து எழுதி வந்த லாசருவை பற்றி, நாச்சம் எடுத்த லாசருவின் சரீரத்தை உயிர் பெற செய்த நம்முடைய அற்புதமான பிதா குமாரனாகிய கிறிஸ்து, அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அந்த மனுஷனை எப்படியா அங்க உயிர் பெற செய்கிறார் என்பதை நாம காணப்போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் செபிக்கலாம். நீங்களை அதிகமான நேசிக்கிறோம் அன்பின் பிரபல பிதாவே, அப்பா, இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். சுவாமி, எங்களுடைய சுயமாய் ஒன்றும் பெறப்பட்டு வராதபடி எங்களுடைய ரகசியம் இதிலிருந்து வெளிப்படும்படியாக இதுவரையும் அடைக்கப்பட்ட எங்களுடைய வாயில திறக்கப்பட்டு உரத்த சத்தமாய் தேவனிடத்துல நாங்கள் வேண்டிக் கொண்டு அண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வெற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, நிராசீர்வாதத்தை வெளிப்படும். வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளில என்னென்ன வேதனையோட துன்பத்தோட எந்த விஷயத்துல மறித்து போய் கிடக்கிறீங்களோ அந்த நிலையில கூட நீங்கள் அமர்ந்தபடியாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது மறித்த அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை உயிர் பெற செய்வார்.
எந்த காரியத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்கள் மறித்து போயிருந்தாலும் அதிலிருந்து தேவன் உங்களை உயிர் பெற செய்து இந்த நாளில உங்களை தெரிவித்த ஒரு விடுதலைக்குள்ளாய் ஒரு அற்புதத்தை காணும்படியாய் செய்ய போகிறார். மாத்தாள் மரியா தன்னுடைய சகோதரன் மறித்து விட்டான் என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிற நேரத்துல இயேசுவுக்கு செய்தி போகிறது. பக்கத்து கிராமத்துலதான் 4 மைல் தூரத்துலதான் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். அவருக்கு ஒரு செய்தி போன மாத்திரத்துல அந்த செய்தி லாசரு மரித்தான் என்ற செய்தி கேட்ட மாத்திரத்துல அவர் ஓடி வந்து விடுவார். தேவனுடைய மகிமை அங்க வெளிப்படணும். இன்னும் 2 நாள் தாமதம் பண்றார் அதே ஓடு. ஏன்னா யூதர்கள் தேவன் இயேசு அங்க உபதேசிக்கிற ஒவ்வொரு உபதேசத்திற்கும் எதிர்த்து நின்று கல்லெறிகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால அந்த யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சிந்தையில அமர்ந்திருக்கிறது. அந்த யூதர்கள் எந்த விஷயத்தை பார்த்தா அவங்க மணந்து விடுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க என்று தேவன் ஆவியில அறிந்தவராய் அங்கே அமர்ந்திருக்கிறார், அமைதியா இருக்கிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆன பிற்பாடு தேவன் அந்த சரீரத்தை உயிர் பெற செய்வேன் என்று ஆவியில அறிந்தவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா சீஷர்கள் அங்க விசுவாசிக்க மாட்டாங்க. கூட இருந்த அநேக அற்புத அடையாளங்களை கண்டு அந்த சீஷர்கள் விசுவாசிச்சிருக்க மாட்டாங்க. குருடனுடைய கண்களை திறந்த இவரை எழுப்பக்கூடாதா என்ற அவிவிசுவாச வார்த்தையின் கேள்விக்குறியாகத்தான் அங்க அவங்களுடைய வார்த்தையெல்லாம் காணப்பட்டது. அதனாலதான் அந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா இயேசு கண்ணீர் விட்டார் என்று இந்த வேத வசனம் இருக்கு. 35வது வசனத்துல இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் இயேசு கண்ணீர் விடுறாரு? சீஷர்கள் கூடவே சுற்றி அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்த அவர்களே சந்தேகப்படுறாங்க. விசுவாசம் ஆண்டவர் இந்த சடலத்தை எழுப்பிடுவாரு என்று நம்பிக்கையை அங்க ஆண்டவருக்கு கொடுக்கல. நம்பல. கூட இருந்த இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து நம்பல அவங்க. அதனால ஆண்டவர் ஆவியில கலக்கம் அடைந்து கண்ணீர் விடுறார். லாசரு மரித்ததுக்காக இயேசு அங்க கண்ணீர் விடல. ஏன்னா லாசரு எழுப்பிடுவாருன்னு இயேசுக்கு தெரியும். அதனால மரிச்சு போயிட்டான் நாங்க அழல. கூட இருந்து நம்மள கூடவே பிரயாணம் பண்ற இந்த சீடர்கள் நம்மளை எத்தனை அற்புத அடையாளம் நம்ம கூட இருக்க பார்த்து விசுவாசிக்கலையே, இன்னும் எப்பதான் இவங்க விசுவாசிப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் ஆவியில கலங்கி இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த 41வது வசனத்துல அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்த கல்லை எடுத்து போனார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மேலே வளர முடியாதபடி எங்கெல்லாம் கற்களால் அடைக்கப்பட்டிருக்கிறாயோ இப்பொழுதே தேவனை விசுவாசித்து அந்த கல்லெல்லாம் புரட்டி தரும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேலே எழும்பப்படாதபடி காணப்படுகிற மூடி போட்டு இருக்கிற எந்த பாவத்தின் அக்கிரமானாலும் உலகமானாலும் உலகத்தின் அதனுடைய காரியங்களானாலும் எதுவானாலும் அந்த கள்ள இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில இருந்து புரட்டி தள்ள போகிறார். விசுவாசிக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கள்ள இந்த நாளில புரட்டி தள்ள போகிறார். மரித்தவனுடைய சடலத்தை உயிர் பெற செய்யும்படியாய் பெரிய கல் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கள்ள புரட்டி தள்ளானாதான் லாசரு வெளியே வரும். இயேசு நம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அந்த அடுத்த வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவி தேவன் தந்தது. ஆத்துமா மரித்தாலும் சாகாமல் உயிரோடு இருக்கப்படுகிறது. சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கு திரும்ப அது போய்விடும். இங்க ஒரு விஷயத்தை நம்ம நன்றாய் கவனிக்கணும். அவர் இயேசு கிறிஸ்து பாடியை தொட்டார், வாலிபன் பிழைத்தான், தடுத்தாகுமி என்றார், சிறு பெண்ணை எழுந்திருந்தார். இப்படி எல்லாவற்றையும் உடனடியா செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க பிதாவின் உதவி இங்க தேவைப்படுகிறது. அல்லேலூயா.
பிதாவின் உதவி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்படுகிறது. எதற்காக என்றால், லாசரு மரித்து போயிட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆன பிற்பாடு சரீரம் அங்கதான் இருக்கும், ஆவி தேவன் அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஆத்மான்று ஒண்ணு இருக்குது. அந்த ஆத்மா எங்க போயிருக்கோம் சொல்லுங்க? ஆத்மா எங்க போயிருக்கோம்? தேவன் இடத்துல பரதீசுக்கு இளைப்பாறும்படியா கடந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆத்மா பிரிஞ்சு எங்க போயிடுச்சு? பரதீசுக்கு கடந்து போயிடுச்சு. அதனால தாங்க பிதாவின் உதவியை அங்க இயேசு கிறிஸ்துவே கேட்கிறார். பாத்தீங்கன்னா, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். 42வது வசனம், யோவான் 11:42. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று. தேவன் தான் குமாரனை மரியின் கண்ணி மரியின் வயிற்றில பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உற்பத்தியாய் பிறந்து உலகத்தில அவரை செய்யமெடுக்கும்படியாக சாதாரண மனுஷனாய் நடந்த தெய்வம் பிதாவின் உதவியோடு இந்த பூமியிலே சுற்றி வருகிறார். நாமும் அப்படிதான் பரிசுத்த ஆவியை நம்ம தரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய உதவி நமக்கு எப்பொழுது வேணும். அவர் எதிர்கடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்தார். ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில நடமாடும் பொழுது பிதாவின் உதவியோடு எல்லா அற்புத அடையாளங்களையும் தேவன் செய்கிறார். இந்த இடத்துல மரித்த லாசரு உயிர் பெற செய்ய வேண்டும். சரீரத்தை உயிர் பெற செய்வது அவருடைய சரீரத்தின் வல்லமை கடந்து போனா சரீரம் உயிர் பெற்று. நாச்சம் எடுத்த சரீரம் இல்லையா, 4 நாள்ல அழுகி போயிடுச்சு இல்லையா, அந்த சரீரம் சரியாயிடும், ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா சரீரத்துக்குள்ளே ஒண்ணு வந்தாதான் அவன் மனுஷனாக முடியும். அவன் ஆத்மா தாங்கினாதான் அவன் மனுஷனாக. உன்னுடைய ஆத்மாவுக்காக தான் இந்த இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் இந்த யூதர்கள், ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தான் அந்த இடத்துல லாசருவை 4 நாள் கழிச்சு பார்க்க வரார். இந்த 4வது நாள் தாங்க ஒரு மிராக்கிளை ஆண்டவர் செய்கிறார். அந்த சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியாக தான் பிதாவை நோக்கி விண்ணப்பமிடுறார். அந்த கல்லு லாசரு உயிர் பெற செய்ய முடியாதபடி அடைக்கப்பட்ட அந்த கல்லை புரட்டி தந்தார். லாசருவை பொழுது ஆண்டவர் தேவனுடைய துணியோடு எழுப்ப போகிறார். அல்லேலூயா. இவர்களை சொன்ன பின்பு இவர்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு உள்ளதா, கல்லறைக்கு உள்ளதா இருக்கிறாரு. கல்லறைக்கு வெளியே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அங்க உரத்த சத்தமா கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. உரத்த சத்தமா கூப்பிட வேண்டிய அவசியம். லாசருவே வெளியே வாங்க, வெளியே வர போறார். ஆனா அவர் கூப்பிட்டது பரதீசுக்கு இளைப்பாறி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாவை நோக்கி பிதாவிடத்துல கெஞ்சி மன்றாடி இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக விசுவாசிக்கும்படியான ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்த வேண்டும் என்று அதற்காக உரத்த சத்தமாய் பரதீசுல இருக்கிற அந்த ஆத்துமா கீழே லாசருடைய சரீரத்துல உட்புகும்படியாக உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். கூப்பிட்ட மாத்திரத்துல அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பாருங்க, எத்தனை பெரிய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? 4 நாள் நாச்சம் எடுத்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து பிதாவின் உதவியோடு இளைப்பாறி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாவை உரத்த சத்தமாய் கூப்பிட்டு இந்த சரீரத்தை தன் நேசித்த லாசருவின் சரீரத்தை உயிர் பெற செய்யும்படியாய் அந்த நாளில் தேவன் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேக விசுவாசித்தாங்க. அன்பான சகோதர சகோதரி, இந்த நாளில் நீங்கள் கூட எந்த விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கை நாச்சம் எடுத்து இருக்கிறது என்று பாருங்க. எந்த விஷயத்துல நம்ம மரித்து போயிருக்கிறோம், அந்த கல்லு வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த கல்லை முதலாவது புரட்டி தள்ளுங்க.
இரண்டாவது பிதாவின் உதவியும் குமாரனுடைய உதவியும் நோக்கி கூப்பிடுங்க. உரத்த சத்தமிடுங்க. உரத்த சத்தமிட்டு அங்க நாச்சமடைத்த லாசர் எப்படி உயிர் பெற்றானோ அப்படியா என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல எல்லாம் நாம் மனம் வீச முடியாதபடி காணப்படுகிறோமோ எல்லாவற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு மனம் வீச தயாராகுங்க. பொழுது உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்களுடைய குழந்தைகள் விசுவாசிக்கும், உங்களுடைய சந்ததி விசுவாசத்தின் தான் சந்ததியால் மாற்றப்படும். உங்களுடைய திருச்சபை மக்கள் விசுவாசித்து உங்களை அதிகமாக தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அற்புதம் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார். யார் என்னை நோக்கி கூப்பிடுவார்? நான் வாசப்படையில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு இருதய கதவை திறந்து அப்பொழுது தேவன் உள்ளே பிரவேசித்து எல்லா சித்தமுறை விலகி அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாகவே உன் குடும்பத்தையும் நடத்துவார். கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச குடும்பங்கள் யாரும் இந்த சத்தியத்தின்படி தேவன் உங்களை உயர்த்தும்படியாக உரத்த சத்தம் விட்டு கூப்பிடுவார். அல்லேலூயா. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். நம்ம எந்த பாவ கயிறினாலே கட்டப்பட்டிருக்கிறோம், எந்த வஞ்சகத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோம், எந்தெந்த விஷயத்தினாலே கட்டவிழ்க்கப்படாதபடி அந்த கட்டுக்குள்ளாய் இருக்கிறோம் என்று அறிந்து ஆராய்ந்து நம்முடைய முகத்தை எல்லா கட்டுகளும் அவிழ்த்து தேவனுக்கு முன்பாக நம்ம பிரதிபலிக்கும் பொழுது, காட்டும் பொழுது, தேவனுக்கும் நமக்கு இடையே இந்த உறவு நீடித்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கட்டுகள் அவிழ்க்கப்படும் பொழுதுதான் முகம் பிரகாசமாக தெரியும். இப்படி கட்டுகள் அவிழ்த்தாதான் அந்த மரித்தவன் உயிர் பெற்றதே தெரியும். நாச்சம் எடுத்த சரீரம் உரு பெற்றது தெரியும். அப்படியாக நம்முடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் பொழுது நாம உயிர் பெறுகிறதை தேவன் காண்பார். நாம உயிர் பெற்றாதான் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் உயிர் பெற செய்யும். வெளிச்சத்திலே நடக்க முடியும். 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 11:9. இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். பகலுக்கு 12 மணி நேரம் இல்லை. ஒருவன் பகலில நடக்கும் பொழுது தெளிவாய் நடப்பான். அவனுடைய பார்வை தெளிவா இருக்கும். அவன் எந்த லக்கை நோக்கி கடந்து போகிறானோ அந்த லக்கை குறித்த நேரத்திலே அந்த லக்கை அடையலாம். ஆனா இருட்டில நடக்கும் பொழுது நீ ஒரு பொருளை அங்க வச்சுட்டு எடுக்க போகிற அந்த வழியும் நமக்கு தெரியாது. எங்க பள்ளம் இருக்கிறது, எங்க மேடு இருக்கிறது, எங்க குண்டு இருக்கிறது, குழி இருக்கிறது தெரியாது. அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, பகலில நடக்க. பகலுக்குரிய பிள்ளைகளா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா, அவரே வெளிச்சமா இருக்கிறார். அவரை பற்றி பிடிக்கும் பொழுது இரு நம்மளை அண்டார். ஒரு லக்கை நோக்கி நாம போகணும் பிரயாணப்பட்டா பகலிலே நடக்கிறவர்களா. அருமையான தெய்வ செய்யணுமே, இந்த லாசரை போல நம்ம ஒரு பிரகாசமான வாழ்க்கை தேவனிடத்துல அன்பா இருக்கணும். அன்பா இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆவிக்குறை நிலையில மறைத்தது தேவன் நம்மளை கட்டிகளை அவிழ்த்து கண்ணை புரட்டி தள்ளி நம்ம உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். எடுத்துக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கினார். நேசபிதாவே, அருமையான நல்ல காலவளைக்காய் ஸ்தோத்திரம், கடந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு உதவி காரணமாக இருந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு உள்ள கனவு கற்று எங்கள் திருச்சபை நிர்வாகம் குழுவோடு, எங்கள் வாழ்வு பிள்ளைகளோடு, எங்கள் ஆண்டவரை ஞாயிறு பள்ளி பிள்ளைகளோடு, சகோதரிகள் ஐக்கியத்தோடு, தேவனுடைய ஒவ்வொரு ஜனங்களோடு தேவனுடைய மகிமை கற்று கற்று நடத்துகிறான். இதற்கு அருமையானங்கள் ஜோசப் ராஜாவுக்காக, எங்கள் தம்பி ஜோஷுவாவுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரமங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் சோதரர் அமர்நாதனை அவர்களுடைய கரம் இருப்பதாம். தேவனாய் கர்த்தருடைய பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு படுகிறேன். நடத்தும் தேவனாக வைப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. பெரிய தேவனுடைய ஆசீர்வாத கிருபை அந்த குடும்பங்களோடும் ஒவ்வொரு தேவச்சனோட பரிசுத்தவான்களோடும் எப்போது வந்து காத்து நடத்த நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.